நெருங்கும் தேர்தலும் வலுக்கும் போராட்டங்களும். 2026 தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் தயாராகிட்டு இருக்க, அதே தேர்தலுக்காக அரசு ஊழியர்களும் போராட்டங்களை முன்னெடுக்கிறது மூலமா தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. தலைநகர் சென்னையில கோட்டையை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்களோட ஏதாவது ஒரு பிரிவினர் முற்றுகை போராட்டத்தை நடத்துறாங்க. அவங்களை அப்புறப்படுத்த காவல்துறையினர் படாத பாடுபடுறத மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. தேர்தலில் எந்த ஒரு சார்பு வாக்குகளையும் தவறவிடக் கூடாதுங்கிறதுல ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் கவனம் செலுத்துற இந்த சமயத்துல லட்சக்கணக்கில் இருக்கிற அரசு ஊழியர்களோட கோரிக்கைகள்ல ஒரு முடிவெடுக்காம இருக்கிறதையும் பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்தில் நடக்கிற இந்த போராட்டங்கள் யாருக்கு பின்னடைவு தரும்? அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாததா? அதிமுக திமுகன்னு ரெண்டு கட்சிகளும் வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றாதது ஏன்? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில தலைநகர் சென்னையில பல இடங்கள்ல அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்றத பார்க்க முடியுது. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை முன்வச்சு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருது. 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், ஜூன் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்டவர்களுக்கு வேற ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வித்தியாசத்தால 20,000 ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்துல 3,170 ரூபாய் குறைஞ்சிருக்கிறதா ஆசிரியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு சம்பள முரண்பாட்டை போக்கி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னால பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு தொகுப்பூதிய செவிலியர்கள் டிசம்பர் 18ஆம் தேதியில இருந்து ஒரு வார காலம் தொடர் போராட்டம் நடத்தினாங்க. அரசோட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இதே போல துப்புரவு பணிகளை தனியார்மயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல மாதங்களா பல்வேறு வடிவங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. குறிப்பா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி அரசு ஊழியர்களும், ஓய்வூதிய பலன்களை வழங்க கோரி அரசு போக்குவரத்து கழகங்களை சேர்ந்த ஊழியர்களும், வேலை பளுவை குறைக்க கோரி வருவாய்த்துறையை சார்ந்த ஊழியர்களும் இன்னும் போராட்டங்களை அவ்வப்போது முன்னெடுத்துட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த வகையில அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களோட பல்வேறு தரப்பினர் பல காலகட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசுக்கு எதிராக நடந்துட்டு வர போராட்டங்களுக்கு தீர்வு காண அரசு தரப்புல இருந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கோரிக்கை நிறைவேற்றாததுக்கான காரணங்களும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில செவிலியர்கள் போராட்டத்துல பணி நிரந்தரம் தான் அவங்களோட பிரதான கோரிக்கையா இருக்கு. 2014, 2015 காலகட்டத்தில் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலமா சுமார் 15,300 தற்காலிக செவிலியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டாங்க. 2 ஆண்டுகள் தற்காலிக செவிலியரா வேலை பார்த்தவங்க பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இதுவரைக்கும் சுமார் 7,000 பேர் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்ட நிலையில இன்னும் 8,300 பேர் தற்காலிக ஊழியர்களா இருக்காங்க. கடந்த 2021 தேர்தலில் இவங்களும் நிரந்தரமாக்கப்படுவாங்கன்னு திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு. இன்னும் பணி நிரந்தரம் செய்யலன்னு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து காலி பணியிடங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட பணியிடங்கள்னு மொத்தம் 3,614 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறதா அரசு தெரிவிச்சிருக்கு. அடுத்து 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு அரசு கொடுத்த வாக்குறுதியால செவிலியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களோட முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அந்த திட்டத்தில் 2,19,000 பேர் இடம்பெற்றிருக்காங்க. 6,14,000 பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தினா இப்போ இருக்கிற செலவை விட 3 மடங்கு தொகை கூடுதலாக செலவாகும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல அரசு தயக்கம் காட்டுறதை பார்க்க முடியுது. மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் அரசு பரிசீலிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. அண்மை காலமா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட கோரிக்கைகளை பரிசீலிக்கிறதுல அதிமுகவும் திமுகவும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுக ஆட்சியில ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருந்தப்போ அதிகரிச்சுட்டு வர சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்களால அரசுக்கு நிதி சுமை அதிகரிச்சு உட்கட்டமைப்பு, மாநில மேம்பாடு, நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத சூழல் உருவாகி இருக்குன்னு
பட்ஜெட் உரையில குறிப்பிட்டிருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்து பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் வாசிச்சப்பவும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்கள் மேம்பாடு மற்றும் நலத்திட்டங்களை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை மட்டுப்படுத்துதுன்னு பன்னீர்செல்வம் வாசிச்ச வரிகளையே வேறு மாதிரியா வாசிச்சாரு. தமிழ்நாட்டை போலவே பல மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களோட ஊதிய பிரச்சனைகளால எழுந்த போராட்டங்களால ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினாலும் அதுக்கான நிதி பற்றாக்குறையை சமாளிக்க முடியாமலும் மத்திய அரசோட அனுமதியை பெறுவதிலையும் சிக்கல் நீடிக்கிறத பார்க்க முடியுது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறதுல பெரிய அளவிலான நிதி சுமை இருக்கிறது யதார்த்தமா இருந்தாலும் வாக்குறுதிப்படி தூய்மை பணியாளர்கள் உட்பட அவங்களோட மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல அரசு ஏன் தயக்கம் காட்டுதுங்கிற கேள்வி தவிர்க்க முடியாததா இருக்கு.